கடந்த 14/6/2024 அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக கட்சியின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையில் சம்பவத்தில் சாதிய வன்கொடுமை நிகழ்ந்திருப்பதற்கான முகாந்திரம் உள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து இவ்வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளும் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் பிரயோஜனமாக சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தற்போது இதுபோன்ற குற்றங்களில் எல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுவார். ஆனால் இவ்வழக்குகளை விசாரணை தன்மையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் வேகப்படுத்தும் நோக்கிலும் விசாரணை அலுவலராக காவல்துறை துணை கண்காணிப்பாளரை நியமிப்பது குறித்து சட்ட ஆலோசனையை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இக்குற்றங்களை குறைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான குழுக்கள் அவை அமைக்கப்பட்டதின் பின்னணி மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் ஆய்வு செய்து அது குறித்து தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன்.